தமிழ்தாய் வாழ்த்து. மருத்துவர் வேலாயுதம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். முன்னிலை வகுக்க வந்த டாக்டர் கண்ணன், டாக்டர் ரமணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். கருத்துரை வழங்க வந்த மருத்துவர் அசோக், மருத்துவர் வெற்றிவேந்தன், சங்கர் பாபு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் சிவராஜ் கல்லூரி மாணவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் எனது மருத்துவ நண்பர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். முன்னிலை வகுக்க டாக்டர் கண்ணன் அவர்களை பேசுமாறு கூறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். விழாவில் கலந்து கொள்ள நேஷனல் கோஆர்டினேட்டர் ஐஎஸ்எம்ஜி டாக்டர் வேலாயுதம் அவர்களுக்கும், கொங்கு மண்டலத்தின் ஐஎஸ்எம்ஜி தலைவர் டாக்டர் ரமணன் அவர்களுக்கும், டாக்டர் கருத்துரையாற்ற வந்திருக்கும் டாக்டர் அசோக் அவர்களுக்கும், டாக்டர் வெற்றிவேந்தன், டாக்டர் சங்கர் பாபு அவர்களுக்கும், மற்றும் சிவராஜ் காலேஜின் துணை முதல்வர் டாக்டர் சீனிவாசன் மற்றும் மருத்துவர்களுக்கும், மருத்துவ மாணவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விழுது என்ற அமைப்பு போன மாதம் மதுரையில் 27ஆம் தேதி முதல் மீட்டிங் நடைபெற்றுள்ளது. ஐஎஸ்எம்ஜிஏ என்ற அமைப்பு போன வருடம் ஜூன் மாதம் ஒரு பெரிய நிகழ்விற்கு பிறகு தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கமாகும். கடந்த காலத்தில் ஐஎஸ்எம்ஜிஏ எவ்வாறு ஆக்டிவாக செயல்பட்டது, நமக்கு ஒரு பிரச்சனை என்ற போது அப்பொழுது அவர்கள் எவ்வளவு விதமாக செய்தார்கள் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும். ஜூன் 11ஆம் தேதி 2010 சித்த மருத்துவர்களுக்கும், சித்த மருத்துவர்கள் மற்றும் அனைவர்களையும் சட்டத்திற்கு புறம்பாக மிகவும் கொடுமையாக நம்முடைய மருத்துவ சகோதரர்கள் 13 பேர் வன்மையாக கண்டிக்கக்கூடிய நடவடிக்கையில் அரசாங்கம் நடைபெற்றது. அந்த சமயத்தில் அதனை தடுப்பதற்கு எந்தவித ஒரு இயக்கமோ எந்தவித அமைப்போ முன்வராத பட்சத்தில் அப்போதுதான் யோசித்தோம், நமக்கு என்று ஒரு அமைப்பு இருந்திருந்தால் இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது நமக்குன்னு ஒரு குரல் கொடுக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேண்டும் என்று. அந்த சமயத்தில் ஐஎஸ்எம்ஜிஏ உருவாகியது. அப்போது இடைவிடாமல் முயற்சி செய்து 3 மாத காலத்தில் நம்முடைய சட்டத்திற்கு உட்பட்ட உரிமைகளை பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அமைப்பு நம்முடைய அமைப்பாகும். அந்த அமைப்பு அடுத்த நடவடிக்கை விழுதுங்கிற அமைப்பு உருவாக்கி நம்முடைய மருத்துவ சகோதரர்கள் அனைவரையும் ஒன்றுபட்டு சித்த மருத்துவத்தையும் சித்த மருத்துவர்களுக்குரிய உரிமையையும் நிலைநாட்டுவதற்காக புறப்பட்ட இயக்கம் தான். ஒரு ஐஎம்ஏல இப்படி ஒவ்வொரு டாக்டரும் ஒரு ஒற்றுமையா ஒரு வாரத்தில் சண்டே
அப்படின்னு ஒரு மீட்டிங்னா எல்லாரும் கலந்துக்கிட்டு எல்லாரும் பண்றாங்க. அதே போன்று அதே ஒற்றுமை உணர்வோடு ஏன் நம்ம சித்தா டாக்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதுக்காக வேண்டி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு அமைப்புகள் உருவாகி அந்த அமைப்பு மூலம் சித்த மருத்துவர்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்கிற நோக்கத்துடன் நாங்கள் வந்துள்ளோம். கடந்த மாதத்தில் என்னுடைய அனுபவம் என்னவென்றால், நான் என்னுடைய பேஷண்ட் ஒருத்தர் டெத் ஆயிட்டாங்க. அந்த பேஷண்ட் வந்து டெத் ஆனது வந்து மின்மயானத்துக்கு கொடுக்கப்படுங்கிற எடுத்து செல்லப்படுங்கிற போது டெத் சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்கறது வழக்கம். ஆனால் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தேன். ஆனால் அங்கே ஒரு மிகவும் கேவலமாக ஒரு நிலைமையை உருவாக்குனது எனக்கு என்னவென்றால், சர்டிஃபிகேட் கொடுத்த இதைய பாடியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்து வந்து கிரிமேஷன் சென்டரில் உள்ள போகிறப்போ ஒரு சித்தா டாக்டர் கொடுத்ததை வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாடியை நிறுத்திட்டாங்க. அப்போ நம்ம எவ்வளவு தூரம் அந்த உறவினர்களும் அவர்களுடைய சொந்தங்களும் நம்ம கொடுத்த சர்டிஃபிகேட், நம்மளுடைய சித்த மருத்துவம் நம்ம கொடுத்த சர்டிஃபிகேட் எவ்வளவு தூரம் நினைச்சிருப்பாங்க. ஒரு துக்ககரமான சம்பவத்தில் இவ்வளவு இதாக நடந்தது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன். நான் அந்த மேனேஜர்கிட்ட வந்து கேட்குறப்போ மேனேஜர் சொன்ன ஒரே பதில், சித்தா டாக்டர் கொடுத்தது பண்ணிக்க சொல்லி எங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல கிடையாது அப்படின்னு. அதுக்கு இயங்கி வந்துட்டு இருக்கிறவர் டாக்டர் சகாதேவன், லோட்டஸ் ஹாஸ்பிட்டல் எம்டி, அந்த மாயத்தினுடைய எம்டி. அப்போ அவர்கிட்ட கேட்குறப்ப அவரு வந்து என்ன சொன்னாருன்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அது கார்பரேஷன் எங்களுக்கு எந்த வித டைரக்ஷனும் கொடுக்க கிடையாது. இந்த மாதிரி சித்தா டாக்டர் கொடுக்கறது வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் கமிஷனரை போய் பார்த்தோம். கமிஷனர் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஏசிபியோடைய நேஷனல் லீடர் பிரசிடென்ட் டாக்டர் செல்வின் அவருடைய கன்சல்ட் பண்றப்போ அவரு நம்மளுடைய நேஷனல் அட்வைசர் விக்டோரியா கௌரி அவர்களும் சேர்ந்து ஒரு டிராஃப்ட் போட்டோம். நமக்கு என்னென்ன உரிமைகள் உள்ளன, என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், என்னென்ன ஆக்ட் பிரகாரம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் டாப் பண்ணி அதையே வந்து எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் கமிஷனரை போய் பார்க்குறப்போ கமிஷனர் வருஷ கேட்டகரி சித்தா டாக்டர் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன அனாட்டமி படிச்சிருக்கீங்களா, பிசியாலஜி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் இல்லை, எங்களோட சப்ஜெக்ட் சிலபஸ் இது எல்லாமே இருக்கு, நாங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படிங்கிற லீகல் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காப்பி அவர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் இனிமேல் இந்த ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு நடைபெறாது அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி கொடுத்தாரு. அவர் கொடுத்தது இல்லாம ஒரு 10 நாள் இல்ல ஒரு ரிட்டன் ஆர்டர் அந்த ஆத்மாங்கிற ஒரு ஆத்மாவுடைய மின்மயானத்திற்கு ஒரு ரிட்டன் ஆர்டர் கொடுத்திருந்தார். இந்த மாதிரி பிறப்பு இறப்பு சட்டத்தின் கீழ் பதிவு பெற்ற மருத்துவர்கள் அனைவரும் சர்டிபிகேட் கொடுக்கலாம், அதையும் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அது ஒரு ஜெராக்ஸ் காப்போட கொண்டு வந்திருக்க கொடுத்து ரிசீவ் பண்றோம். அப்படி இருக்கிற அந்த மாதிரி பண்றதுக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தது நம்மளுடைய அமைப்பு. ஒரு அமைப்பின் கீழ் இருந்து நம்ம இயங்குகிறப்போ நிறைய விஷயத்தை சாதிக்க முடியும். தனி ஒரு நாள் சாதிக்கிறத விட ஒரு அமைப்பின் கீழ் இருந்து சாதிப்பதற்கு நிறைய விஷயங்கள் உண்டு. அதனால அனைவரும் நம்மளுடைய அமைப்பின் இருந்து சித்த மருத்துவத்தை வளர்ப்பதற்கும் சித்த மருத்துவத்தை போட்டு பாதுகாப்பதற்கும் அனைவரும் ஒற்றுமையாக உறுதுணையாக இருந்து செயல்படும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக தலைமை ஏற்பாளர் மருத்துவர் வேலாயுதம் அவர்கள் இறக்கிட்டு இந்திய சித்த மருத்துவ பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பாக விழுது எனும் பெரு நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற, குறிப்பாக நீண்ட நெடிய அனுபவம் பெற்று இந்த சேலம் பகுதியில் நாமெல்லாம் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு
வெற்றி கொடி நாட்டி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கும் பேரன்புக்கும் பெருமதிப்பும் உரிய மருத்துவர் அசோக் அவர்களே, இன்றைக்கு சித்த மருத்துவர்களாக இருக்கிற நாம் இந்த நோய்க்கு இன்ன மருந்து, இவ்வாறு நோய் என்ற நிலையை தாண்டி அடியாதாரமாக இருக்கக்கூடிய மூலிகைகளை அடையாளம் காணுவதும் அதனுடைய அருமை பெருமைகளை முழுமையாக உணர்ந்து பயன்படுத்துவதுமாக நுட்பத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் மருத்துவர் சங்கர் பாபு அவர்களே, நம்முடைய துறையினுடைய அங்கமாக இருந்து இன்றைக்கு தனித்துறையாக பரிணமித்து அது உலகமெல்லாம் பரவிவிட்ட யோக கலையை நம்முடையதுதான் என்பதை அரங்கத்தோறும் பறைசாற்றி வருகிற ஆற்றல் மிகு லெவல் அருமை தம்பி வெற்றிவேந்தன் அவர்களே, இந்த பெரும் அமைப்பினுடைய அமைப்பு செயலாளராக இருந்து தமிழகம் எங்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து அமைப்பை பலப்படுத்தி வருகிற பெருமைக்குரிய சகோதரர் மருத்துவர் கண்ணன் அவர்களே, அவரோடு தோல் கொடுத்து தெரிந்த சிந்தையோடு இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற மருத்துவர் ரமணன் அவர்களே, சேலம் பகுதியின் சிங்கங்களாக சித்த மருத்துவ தங்கங்களாக வலம் வந்து கொண்டிருக்கிற மருத்துவர்களே, வருங்காலத்தின் பார்ப்படங்களாக சித்த மருத்துவத்தை தூணாக இருந்து காக்க இருக்கிற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கென என்னுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த இந்திய சித்த மருத்துவ பட்டதாரிகள் சங்கம் ISMGA என்கிற அமைப்பு எப்படி தோன்றியது, அது எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்கிற வரலாற்றை இங்கு மருத்துவர் கண்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அது ஒரு துரதிர்ஷ்டமான சூழ்நிலையில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆனால் தமிழ் மருத்துவம், தமிழர்களின் மருத்துவம், நாம் தான் எல்லா மருத்துவத்துக்கும் தாய் மருத்துவமாக இருந்தோம் என்று பெருமை பேசிக்கொண்டு அதை படித்துக் கொண்டிருக்கிற நாம் இந்த சமூகத்தில் எவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நிலையை நம்மை நாமே சற்று புரிந்து பார்க்கிற போது நமக்கே ஒரு கூடி கொடுக்கிற நிலையில் இந்த சமூகம் சித்த மருத்துவர் என்கிற அடையாளத்தோடு ஒருவர் எவ்வளவு தூரம் மதிக்கப்படுகிறார் இந்த சமுதாயத்தில், அல்லது அரசாங்கத்தால், மக்களால், அதிகாரிகளால், அல்லது அறிவியல் உலகத்தால், இந்த 4 கட்டங்களாக நாம் அங்கீகாரம் பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம்.